ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நம்மட வாய் சரியில்லைன்னா, நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் ஆகும்? அதுக்கு ஒரு உதாரணம் தான் சீமான். 15 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. 36,00,000 வோட்டர்ஸ் இருக்காங்க. 8% வோட்டிங் ஷேர் இருக்கு. அப்படின்னு சொல்லிக்கிட்டு 15 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. ஆனா, அந்த கட்சியில இன்னை வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட எம்எல்ஏயோ, எம்பியோ யாருமே வரல. கட்சின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்குது. சீமான் பேச்சில என்ன சொல்றது, கொஞ்சம் அக்ரெசிவாக பேசுவாங்க. அது மக்களுக்கு பிடிச்சி போச்சு. சீமான் பேச்சு எல்லாமே எல்லாருமே விரும்பி பார்ப்பாங்க. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸிலும் தெரியல. அந்த ஒரு கான்ஃபிடன்ஸில் வாய்க்கு வந்தபடியே பேச ஆரம்பிச்சுட்டேன். இப்போது ஏடிஎம்கே, டிஎம்கே 2 கட்சி தான் ஸ்ட்ராங்கா இருக்குது. அதுக்கப்புறம் உள்ள கட்சி எல்லாமே ஒரு எம்எல்ஏ, 2 எம்எல்ஏ, மேக்ஸிமம் போனால் 5 எம்எல்ஏ. இது அளவுக்கு தான் அந்த கட்சியில் இருக்குது. அந்த கேப்பில் தான் என்டிகேன்னு சொல்லிட்டு சீமான் ஒரு கட்சியாയിട്ട് வந்தது. 15 வருஷமாக நல்லபடியாக தான் போயிட்டு இருந்தது. சீமான் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் எல்லாருமே காது கொடுத்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த 2026 எலெக்ஷன் டைமில், அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி 2 வருஷம் முன்னாடி தான் விஜய் டிவிகேன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுது. அது வரைக்கும் ஒழுங்காக இருந்த சீமான், நம்ம தம்பி தானே வரட்டும், எதை வேணாலும் பண்ணட்டும் அப்படின்னெல்லாம் சொல்லிட்டு இருந்த சீமான், விஜய் எப்போ கட்சி ஆரம்பிச்சியோ அப்போத்திலிருந்து விஜயே டார்கெட் பண்ணி பேசுகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போது 5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த டிஎம்கே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறாங்க. அவங்க பண்ணுற விஷயங்கள் எடுத்து காட்டிக்கிட்டு ஓட்டு வாங்காமல் 2 வருஷமாக ஆகுது ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு, அந்த கட்சியே டார்கெட் பண்ணிவிட்டு விஜயை டார்கெட் பண்ணிவிட்டு குறையே சொல்லிட்டு இருக்கிறாங்கன்னா, என்ன லாஜிக்கலி என்ன யோசிச்சுட்டு பேசுகிறேன்னு அன்னும் புரியல, இன்னும் புரியல. சீமானோட கூட ஒருத்தர் இருக்காங்க. அந்த கட்சியை எப்படியாவது நாசம் பண்ணணும், இனி அந்த கட்சி வரக்கூடாது, அந்த அளவுக்கு கூடயே இருந்துட்டு சூனியம் வச்சுட்டு ஒருத்தர் இருக்காங்க. அவன் பேர் தான் சாட்டை முருகன். கை குழந்த மாதிரி தான் சீமானுக்கு. இவர் இந்த மக்கள் அடிப்படையில் இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாமல் யூடியூபில் பேசும்போது கொஞ்சம் வியூவர்ஸ் வராங்க, கமெண்ட்டு நிறைய வருங்க. அது வச்சுக்கிட்டு அனலைஸ் பண்ணிட்டு தான் அவர் பேசுகிறத தவிர, கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு தெரியாமல் சும்மா யூடியூபில் இருந்து பேசிகிட்டே இருக்கிறேன். நான் சீமானுடைய ஆள், நான் தமிழர் கட்சியோட பெரிய ஆளுன்ற ரீதியில் அந்த கட்சியை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும், இந்த கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, அப்படியே யாருக்கிட்டேயோ காசு வாங்கிட்டு வந்துட்டு பண்ணுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு இந்த சாட்டையோட பேச்செல்லாம். ஆனால் சீமான் அந்த கட்சியோட லீடராக இருக்காங்க இல்லை, நம்ம கூட்டத்தில் இருக்கிறவன் பேசும்போது அது தப்பு தான், அது இப்படி போனால் நமக்கு அந்த கட்சிக்கே அது நெகட்டிவாக தான் வரும். அதனால் அவனை கொஞ்சம் பேச்சு அடக்கி வைக்கணும்னு சொல்லக்கூட சீமானுக்கு தைரியம் இல்லையா, இல்லைக்கு ஏதோ அது தெரியாமல் போதும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எந்த லைசன்ஸும் இல்லாமல் சாட்டை பேசிகிட்டு இருக்குது. சீமான் அதை பற்றி எதுவும் சொல்லாமல் இருக்குது. இப்போ தோற்ற பிறகு சீமான் மேடை போட்டுட்டு வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று சீமானோட பேச்சு என்ன பிரச்சனைன்னா, மேடையில் மைக் அடித்தா மரியாதை இல்லாமல் பேசுகிறது. சீமானுக்கு எதிரே யாராவது பேசிட்டுன்னா அவர் எந்த அளவுக்கு மரியாதை இல்லாமல் பேசலாம், அதுக்கு எங்கேயாவது போய் ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணிவிட்டு வந்துட்டு பேசுவாங்க. அவன் நாய், அவன் கிடக்கிறான் நாய் இதெல்லாம் சொல்லி ரொம்ப மோசமாக ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லீடருக்கு ஒரு குவாலிட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அது இல்லாமல் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. அது கேட்கும்போது கொஞ்சம் பேர் கை தட்டுவாங்க. அதுவே ஒரு பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டு ஏதோ பண்ணிட்டுருக்காங்க. இந்த மரியாதை கொடுக்காமல் பேசுகிறது, மற்றவங்கள குறை சொல்லி பேசுகிறது, நமக்கு எதிரே யாராவது பேசுனா அவரை மட்டமாக பேசுகிறது, இதெல்லாம் ஒரு லீடருக்கு அழகு இல்லை. நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 36,00,000 வோட்டர்ஸை வச்சு 8% ஓட்டிங் ஷேரும் விழுந்த ஒரு கட்சி இன்னும் எதுவும் இல்லாமல் போயிடுச்சு. இனியாவது கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்சியாக முன்னிட்டு போகணுன்னு ஆசை இருந்தால் கொஞ்சம் கிரவுண்டில் இறங்கி வேலை பார்க்கணும். எதுவும் இல்லாமல் ஒரு கட்சின்னு சொல்லிட்டு சீமானுக்கு அப்புறம் யார், சீமான் இல்லைன்னா அந்த கட்சியில் வேறு யார் இருக்காங்க பேசுறதுக்கு? சாட்டையெல்லாம் டைரெக்டாக மக்கள்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சுன்னா அவ்வளோதான். அதனால் சீமானுக்கு அப்புறம் பேசுறதுக்கு யாரும் இல்லை அந்த கட்சியில். அந்த கட்சின்னு சொல்கிறதுக்கு இந்த சோஷியல் மீடியா கட்சி மாதிரி தான் தெரியுது. ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை, ஒரு சிஸ்டம் இல்லை. சும்மா ஒரு கட்சின்னு சொல்லிட்டு சீமான் கொஞ்சம் பேசுவாங்க, அது சோஷியல் மீடியாவில் ட்ரெண்ட் ஆகிற மாதிரிக்கு பிஆர் ஒர்க் பண்ணுவாங்க. கொஞ்சம் பேரை கூட்டத்தை காணிச்சிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்க எல்லாமே ஒரு கட்சியாக அது ஃபார்ம் பண்ணிவிட்டு அந்த கட்சியை அது எந்த வேலையும் பண்ணலை. நம்ம ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த கட்சிக்கு நமக்கு என்ன கொள்கை இருக்குது, நம்ம எதுக்காக கட்சி ஸ்டார்ட் பண்ணுது, அந்த வேறு தான் பார்க்குற தவிர வேற ஒருத்தவங்க கட்சி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரும்போது அவங்க குறைய சொல்லிட்டு இருக்கிறது தப்பு. அப்போ சீமானுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எலெக்ஷன் டைம் எல்லாம் வரும்போது மற்ற கட்சியில் இருக்கிறது பெட்டி வாங்கி வைக்கலாம், நம்ம பொழப்ப அப்படியே ஓடிட்டு இருக்கோம் சொல்லிட்டு ஒரு கட்சி நடத்துகிற மாதிரி தான் ஃபீல் ஆக தவிர, இந்த கட்சியை எடுத்துகிட்டு வரணும், இந்த கட்சியில் நம்ம கொள்கை மக்களுக்கு போய் சேரணும், அது மூலம் நம்ம இந்த ஆட்சி பிடிச்சிட்டு நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும், அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே சீமானுக்கு இல்லை. ஒரு கட்சி பேருக்கு ஒரு கட்சி வச்சுக்கிட்டு எலெக்ஷன் டைமில் எல்லாம் வரும்போது கொஞ்சம் காசு சம்பாதிக்கலாம், நம்ம லைஃபு செட்டிலாக போகணும், அவ்வளோதான் சீமான் யோசிக்கிற தவிர இப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு துணிச்சலாக இறங்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை.
அவர் கூட இருக்கிறவருக்கும் டைம் இல்லை. ஏதோ ஒரு கட்சி, ஒரு பேப்பர் கட்சி மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு 2, 3 வருஷம் போகட்டும். அப்போ என்டிகே அப்படின்னு ஒரு கட்சி இருக்கிறாங்க கூட மக்களுக்கு தெரியாமல் போயிடும். மைக்கு கிடச்சா இதெல்லாம் பேசுகிறாங்க சீமான். ஆனால் மக்களுக்கு யாருக்குமே சீமானோட அந்த வார்த்தையில் ஒரு நம்பிக்கை வரல. இவர் வின் பண்ணி போனால் நமக்கு நல்லது பண்ணணுன்னு தான் மக்களுக்கு ஒரு தோணல் வரல. அதனால தான் மக்கள் யாருமே ஓட்டு போடாமல் இருந்தது. அந்த 8% ஓட்டிங் ஷேர் இருந்தது எப்படியாவது 3%, 4% ஆக்கிடுச்சு. இப்படியே பேசிட்டு இருந்தால் அது 0% வரும். கடைசியில் சீமான் மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்க வேண்டியது வரும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மக்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, மக்களுக்கிடையில் போய் கிரவுண்ட் ரியாலிட்டி புரிஞ்சுக்கிட்டு அவருக்காக வேலை செய்யும். அப்போ தான் ஒரு கட்சி வளரும். சும்மா ஒரு ஒரு மைக் கிடச்சா ஒரு மேடையில் இருந்து பேசுறது, யூடியூபில் பேசுறது அப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தால் கட்சி வளராது. கொஞ்சம் பேர் பார்க்குறதுக்கு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த கட்சியை மறந்துடுவாங்க. சீமானுக்கு இந்த கட்சி தேவைன்னா, அல்ல இந்த கட்சியில் கூட நல்லது பண்ணணும்னு ஆசை இருந்தால் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு வேலை பாருங்கள். அவ்வளோதான் சொல்ல முடியும். இனியாவது இந்த விஜயை திட்டுறது, டிவிக்கே திட்டுறது இதெல்லாம் நிப்பாட்டுங்க. உங்கள் வேலை என்னமோ, உங்கள் கொள்கை என்னமோ, நீங்கள் எதுக்காக கட்சி ஸ்டார்ட் பண்ணீங்கோ அந்த வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கட்சியை முன்னிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட்சியில் இருக்கிற சாட்டை அந்த மாதிரி இந்த என்ன சொல்ல மூளை இருக்குதா கூட்டி தெரியாத அளவுக்கு பேசுவாங்க இல்லை, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று நீங்களாக அடக்கி வச்சுருங்க, இல்லைன்னா அவங்கள எல்லாம் உங்கள் கட்சியிலேருந்து தூக்கிடுங்க. இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் வச்சுட்டு கட்சி முன்னிட்டு கொண்டு போனால் கேவலமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் யோசித்து முன்னாடி போனால் நல்லாயிருக்கும். ஒரு பேர் கிடச்சிது சீமானுக்கு. சீமான் வரும், நல்லது கொண்டு வருதில்ல. ஆனால் இந்த எலெக்ஷன் டைமில் சீமானோட பேச்சு, சீமானோட நடவடிக்கை எல்லாமே தப்பாக இருக்குது. புரியுதா? 5 வருஷமாக ஆட்சி பண்ணிட்டு இருந்தால் டிஎம்கேக்கு எதிராக எதுவும் பேசாமல் 2 வருஷமாக கட்சி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வர்றவரை தேவையில்லாமல் போட்டு டார்கெட் பண்ணி பேசுறது மக்களுக்கு பிடிக்கல. அந்த ரியாலிட்டியாவது புரிஞ்சுக்கிட்டு இனியாவது பேச ஆரம்பி. அதுக்கப்புறம் நமக்கு நேரே யாராவது விமர்சனம் அந்த மாதிரி வந்து வந்தால் அது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும். நம்மளை யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் திடீர்னு அவனை தரமட்டமாக பேசுகிறது, நம்ம பெர்ஃபெக்டாக இருக்குது, நம்மளை யாராடா கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அப்படியெல்லாம் வச்சுட்டு இருந்தால் இப்போ இருக்கிறவரை கீழே தான் போகிறத தவிர ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்காங்க, நம்ம பண்ணுறதில் தப்பு இருப்பாங்க. அப்போ அதற்கு எதிரே கிரிட்டிசைஸ் வரும். அப்போ அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் முன்னிட்டு போனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இல்லை இப்படி தான் நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டோடு இருந்தால் இந்த எலெக்ஷன் தான் கடைசி எலெக்ஷன் நினைக்கிறேன்.